விஷாலி தூங்கி எழுந்து பார்த்தபோது சரண் இல்லை. அவளால் எழுந்து நடக்கவும் முடியவில்லை. சரி, பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருப்பான் என்று நினைத்துக் கொண்டே ஃபோன் பார்த்து கொண்டிருந்தாள். சரணும் சரியான நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்தான். விஷாலியிடம் எதுவும் பேசாமல் தட்டில் சாப்பாட்டை போட்டு கொண்டு வந்து கொடுத்தான். அவளும் வாங்கி சாப்பிடத் தொடங்கினாள். இந்தா மாத்திரை, சாப்பிட்டது போடு என்று அவள் கையில் கொடுத்தான். ஹம், கொஞ்சம் அடிபட்ட உடனே பாசம் பொங்குது. காதல் இல்லாமலா இருக்கும்? நம்ம தான் அவனோட முன்னாள் காதலியாச்சே என மனதிற்குள் நினைத்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தாள். சரணும் தட்டில் சாப்பாட்டை போட்டுவிட்டு டிவி பார்த்து கொண்டே சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்த விஷாலி எழுந்திருக்க முடியாமல் தடுமாறினாள். கால் வலி தாங்க முடியாமல் கையில் வைத்திருந்த தட்டை கீழே போட்டு விட்டாள். சத்தம் கேட்ட சரண் எழுந்து வந்து பார்த்தான். விஷாலி மெத்தையில் அமர்ந்திருந்தபடி அழுது கொண்டிருந்தாள். என்னாச்சு என்று அவன் கேட்க, முடியல என்று சொல்லியபடி அழுதாள். என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல என்று அவன் கேட்க, நீ தான் கோவமா இருக்கியே, வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மூஞ்சில கூட முழிக்கல. 6 வருஷம் கழிச்சு நீ தாலி கட்டும்போது தான் பார்த்தேன். இப்பவும் கோவமா தான் இருக்க. அப்புறம் எப்படி உன்கிட்ட உதவி கேட்கறது என்றாள். நான் தானே கோவமா இருக்கேன், நீ கோவமா இல்லைல்ல, அப்போ கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டே கீழே சிதறி கிடந்த சாப்பாடு தட்டை எடுத்து கொண்டு போனான். தண்ணீரை கொண்டு வந்து விஷாலியை கை கழுவ சொன்னான். அவளும் கையை கழுவிவிட்டு தேங்க்ஸ் என்றாள். சரண் எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு சென்றான். பரவாயில்ல, கொஞ்சம் இறக்கம் நம்ம மேல இருக்கு என மனதிற்குள் நினைத்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க முயற்சி செய்தாள். கால் சுளுக்கு பிடித்து கொண்டது போல் இருந்ததால் தைலம் வைத்து கால்களை நீவி விட்டாள். வலி குறைந்தது போல் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கினாள். சரண் அவள் செய்யும் அனைத்தையும் ஹாலில் அமர்ந்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். சின்ன சின்ன வீட்டு வேலைகளை முடிந்தவரை செய்துவிட்டு வெளியே வந்தாள். வருணும் காலேஜ் முடிந்து வீடு திரும்பினான். விஷாலியை பார்த்துவிட்டு, என்னாச்சு, ஏன் நொண்டி நடக்கிற என்று அவன் கேட்க, அவளும் நடந்ததை கூறினாள். சரி வா, ஹாஸ்பிட்டல் போகலாம், இப்படியே விட்டா சரியாவாது என்று கூற விஷாலியும் உடனே கிளம்பினாள். இதை பார்த்த சரண், நம்ம கூப்பிட்டோம் அப்ப வரல, இப்ப மட்டும் போறா? ம், போடி, தூங்குறதுக்கு ரூமுக்கு வந்துதானே ஆகணும், அப்போ வச்சுக்கிறேன் என்று நக்கலாக சிரித்தான். அதை கவனித்த விஷாலி, எதுக்கு அவன் சிரிக்கிறான் என நினைத்து கொண்டே வருணோடு சென்றாள். வேலை முடிந்து வந்த அப்பாவும் விஷாலி எங்க என்று கேட்க சரண் நடந்ததை கூறினான். ஏண்டா, அவ சின்ன புள்ள, அவளை கூட உன்னால பார்த்துக்க முடியாதா? ஒரு நாள் விட்டுட்டு போனதுக்கே காலை உடைச்சிட்டியா என்று திட்டினார். அப்பா, அவளாவே கீழே விழுந்துட்டாப்பா என்றான். என்னமோ போடா. சரி, நான் பெரியப்பா வீட்டுக்கு போறேன், காலையில தான் வருவேன். வருண் வந்து அங்க வர சொல்லு, சொத்து விஷயமா கொஞ்சம் பேசணும். 2 பேரும் காலையில வரோம். அது வரைக்கும் மருமகளை ஒழுங்கா பார்த்துக்கோ. இந்தா, இதுல பூ இருக்கு, அவகிட்ட கொடுத்துரு. மல்லிப்பூ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிக்கொண்டே அவன் கையில் பூவை கொடுத்துவிட்டு சென்றார். சிறிது நேரத்தில் வருணும் விஷாலியும் ஹாஸ்பிட்டல் சென்று விட்டு வீடு திரும்பினர். வருண் உள்ளே நுழையும் போதே, அப்பா உன்னைய பெரியப்பா வீட்டுக்கு வர சொன்னாரு என்றான் சரண். ஆமா, காலையிலேயே சொன்னாரு சொத்து விஷயமா பேசணும்னு. சரி, நான் போறேன், நீ இவளை பார்த்துக்கோ, 2 பேரும் அடிச்சுக்காம இருங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் வருண். கால் எப்படி இருக்கு என்றான் சரண். ம், இப்போ நல்லா நடக்க முடியுது என்றாள் விஷாலி. சரி, இந்தா பூ, வச்சுக்க என்று அவள் கையில் கொடுத்தான். விஷாலி தவறாக புரிந்து கொண்டு முழித்தாள். என்ன, இந்தா புடி என்று பூவை நீட்டினான். ஏய் சீ, எனக்கெல்லாம் வேண்டாம், ரொம்ப ரோசத்தோட சுத்துறேன், இப்போ என்ன வெக்கமே இல்லாம பூ வாங்கி கொடுக்குற என்றாள். ஏய், நான் ஏன்டி உனக்கு பூ வாங்கி தரணும்? அப்பா வரும்போது வாங்கிட்டு வந்தாரு, கொடுக்க சொன்னாரு, அவ்வளோதான். நீ நினைக்கிறதெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே நடக்காது. அவ்வளோ ஆசையா இருந்தா உன்னோட ஒரிஜினல் புருஷன்கிட்ட போய் கேளு என்றான். விஷாலி ஒன்றும் புரியாமல், யார் அது என்றாள். ம், உன்னோட முன்னாள் காதலன் தான். லவ் பண்ணும்போது ஒரு தடவையாவது அவனை புருஷன்னு சொல்லியிருப்ப, அப்போ அவன்தானே ஒரிஜினல் புருஷன் என்றான் சரண். சரண் இந்த அளவுக்கு பேசுவான் என்று விஷாலி எதிர்பார்க்கவில்லை. சிறு வயதிலிருந்தே விஷாலி பின்னால் சுற்றி கொண்டு அவள் சொல்லும் அனைத்திற்கும் தலையை ஆட்டிக்கொண்டு கொஞ்சம் கூட கோபம் கொள்ளாமல் அடித்தால் கூட வாங்கிக் கொள்பவன் இன்று இப்படி மாறிவிட்டான் என நினைத்து கண்களில் கண்ணீர் மல்க மௌனமாக அவன் முகத்தை பார்த்தாள். கையில் இருந்த பூவை கீழே போட்டுவிட்டு ரூமிற்குள் சென்றான் சரண். எதுக்கு இவன் இப்படி கோவப்பட்டான்?
அவன் தான் பூ வாங்கிட்டு வந்து நம்ம மேல ஆசைப்படுறானோன்னு தப்பா நெனச்சுட்டேன். அதுக்கு இப்படி ஒரு பதில சொல்லணுமா? என தானே பேசிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். சரண் வந்து சமாதானப்படுத்துவதாக தெரியவில்லை. அதனால் கண்களை துடைத்துக்கொண்டு கீழே கிடந்த பூவை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு மாடிக்கு சென்றாள். நிலா, நட்சத்திரம் அனைத்தையும் வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். வருணிடமிருந்து ஃபோன் வந்தது. "சொல்லு வருண்" என்று மெல்லிய குரலில் கூறினாள். "என்னாச்சு? அண்ணன் எதுவும் சொன்னானா?" என்று கேட்க, விஷாலியும் நடந்த அனைத்தையும் அழுது கொண்டே கூறினாள். "சரி இரு, நான் வரேன். வந்து நேர்ல பேசுறேன்" என்றான். "வேணாம் வருண். அவன் கோவத்துல இருக்கான். இப்போ எதுவும் பேச வேணாம். நான் பாத்துக்கிறேன்" என்றாள். "சரி நீ சாப்பிட்டியா? அண்ணன் சாப்பிட்டானா?" என்று கேட்க, "இல்ல அவன் ரூம்ல போய் படுத்துட்டான்" என்றாள். "சரி நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நான் எதுவும் தெரியாத மாரி காட்டிக்கிறேன். நீயும் அப்படியே இரு" என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். சிறிது நேரத்திலேயே சாப்பாடு வாங்கிவிட்டு வீட்டிற்கு வந்தான். சரண் சமையல் அறையில் பசி தாங்க முடியாமல் பாத்திரங்களை உருட்டிக் கொண்டிருந்தான். "இந்தா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா வாங்கி கொடுத்துட்டு வர சொன்னாரு" என்று சரண் கையில் சாப்பாட்டை கொடுத்தான் வருண். சரணும் அதை வாங்கிக் கொண்டான். "எங்க விஷாலி?" என்று வருண் கேட்க, "மாடியில இருப்பா" என்று அலட்சியமாக கூறினான் சரண். "இல்லையே, மாடிக்கு போயிட்டு தான் வரேன். அப்பாவோட சட்டை ஒண்ணு மேல காய வச்சிருந்தாராம். வரும்போது கொண்டு வர சொன்னாரு. மேல அவ இல்லையே" என்றான் வருண். "சரி, இங்க தான் இருப்பா. நீ போ, நான் அவகிட்ட சாப்பாடு குடுத்துக்கிறேன்" என்று வருணை அனுப்பி வைத்தான் சரண். "வந்த வேலை முடிஞ்சது" என மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கிளம்பினான் வருண். செல்லும் வழியில் விஷாலிக்கு ஃபோன் செய்தான். "சாப்பாடு அண்ணங்கிட்ட குடுத்துட்டேன். நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழ போய் சாப்பிடு. இப்போ அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான்" என்றான். விஷாலியும் அவன் சொல்லியதை கேட்டுக்கொண்டு மாடியிலேயே இருந்தாள். விஷாலியை சரண் தேட வேண்டும் என்பதுதான் வருணின் திட்டம். அப்போதுதான் மீண்டும் சண்டை போட மாட்டான் என நினைத்த வருண் இந்த திட்டத்தை தீட்டி அதை இருவருக்கும் தெரியாதவாறு செயல்படுத்திவிட்டு கிளம்பிவிட்டான். இது தெரியாத சரண் விஷாலியை வீடு முழுக்க தேடினான். விஷாலி வீட்டில் இல்லாததால் வீட்டின் பின்புறம் தேடினான். ஆரம்பத்தில் நம்பிக்கையோடு தேடிய சரண் பயப்படத் தொடங்கினான். கொஞ்சம் கோவமா பேசிட்டோமோ? அவ சும்மா மிரட்டினா கூட அழுதுருவா. அவளை போய் திட்டிட்டோம். கோவக்காரி ரோசத்துல எங்கேயாச்சும் போயிட்டாளோ என தனியாக பேசிக் கொண்டிருந்தான். பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அழுகத் தொடங்கிவிட்டான். சரி, எங்கேயாச்சும் ரோட்ல நிக்கிறாளான்னு பார்ப்போம். மாமியை பார்க்கலான்னு நினைச்சாலும் நினைச்சிருப்பா என எண்ணி வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் செல்வதை மாடியிலிருந்து பார்த்த விஷாலி, "பொறம்போக்கு, பொண்டாட்டி சாப்பிடலைன்னு வந்து கூப்பிட்டானா பாரு, அப்படியே ரோட்ல அலையிறான்" என அவன் தேடும் விஷயம் தெரியாமல் கீழே இறங்கி வந்து கோபத்தில் சாப்பிடாமல் தூங்க சென்றாள். பேருந்து நிலையம் முழுக்க தேடினான் சரண். 7 மணிக்கு மேல எந்த பஸ்ஸும் நம்ம ஊர்ல இல்ல. அப்புறம் இவ எப்படி மாமி வீட்டுக்கு போவா? நடந்து போற தூரம் தான் மாமி வீடு இருக்கு. இந்த இருட்டுல போற அளவுக்கு அவ தைரியசாலி கிடையாது. அப்புறம் எங்க போயிருப்பா? என யோசித்தான். சரி, திரும்ப வீட்டுக்கு போய் பார்ப்போம் என எண்ணி வண்டியை திருப்பிக் கொண்டு வீட்டிற்கு சென்றான். கதவு லேசாக சாத்தியிருந்தது. நம்ம தாழ்பால் போட்டு போனோம். இப்ப என்ன திறந்திருக்கு என யோசித்தவாறு வீட்டிற்குள் நுழைந்தான். வருண் வாங்கி கொடுத்த சாப்பாட்டு பொட்டலம் அவன் வைத்த இடத்திலேயே இருந்தது. நேராக ரூமிற்குள் நுழைந்தான். உள்ளே நுழைந்தவனுக்கு உடல் முழுவதும் வேர்க்கத் தொடங்கியது. கண்களில் கண்ணீர் பெருகியது. விஷாலி குழந்தை போல தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து. "எங்க போயிருப்பா? எப்படி வீட்டுக்கு வந்தா?" என எதுவும் புரியாமல் குழம்பி போயிருந்தான். கண்களை துடைத்துக்கொண்டு, "ஒரு நிமிஷம் உன்னை காணோம்னு சொன்னதும் பதறிடுச்சுடி. பயந்தே போயிட்டேன். உன் மேல கோவம் தான். உன்னை விரட்டி விடுற அளவுக்கெல்லாம் கோவம் இல்ல. நான் உன்னை லவ் பண்ணும்போது நீ வேற ஒருத்தனை லவ் பண்ண. திரும்ப நீ எனக்கே கிடைச்சிட்ட. என்னால தான் முன்னாடி மாதிரி இருக்க முடியல, பழக முடியல. உன்னோட மனசுல நான் இருக்கேனா, இல்ல எல்லாரும் சொன்னாங்கன்னு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு தெரியல. எப்போ எல்லாத்தையும் மறந்து உன் கூட வாழப் போறேன்னு தெரியல. கடைசி வரைக்கும் உன்னை ஏத்துக்க முடியலனாலும் கூட பரவாயில்ல. நீ என் கூடவே இரு" என்று தன் மனதில் இருப்பதை சொல்லி தூங்கிக் கொண்டிருந்தவளோடு பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்தான். "ஐயையோ! சாப்பிடாமலே தூங்குறா. பசி வேற தாங்க மாட்டாளே" என உளறிக்கொண்டே வருண் வாங்கி வந்த சாப்பாட்டை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு விஷாலியை எழுப்பினாள். "கொஞ்சமா சாப்பிட்டு தூங்குடி" என்றான். தூக்கத்தில் வருண் தான் பேசுகிறான் என நினைத்துக்கொண்டு, "ஏய்,
எனக்கு வேணாம் வருண், போ என்றாள். ம் தூக்கத்துல கூட என்னோட பேர சொல்ல மாட்டா போல என சாப்பாட்டை அப்படியே வைத்துவிட்டு அவளை தொல்லை செய்யாமல் பாயை விரித்து கீழே படுத்துக் கொண்டான். வருணிடமிருந்து ஃபோன் வந்தது. என்ன இவன் ஃபோன் பண்றான் என சொல்லிக்கொண்டே ஃபோனை எடுத்து என்ன என்றான் சரண். ஒன்னும் இல்ல, விஷாலி வீட்ல இருக்காளா என்றான். தூங்கிட்டு இருக்கா. நான் ஆளை காணோம்னு தேடிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா ரூம்ல தூங்கிட்டு இருக்கா என்றான். சரி சரி, நான் வரும்போது அவ இல்லையா, அதான் கேட்க ஃபோன் பண்ணேன் என்றான். சரி சரி, பக்கத்துல தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை என சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் வருண். போட்ட திட்டம் பலித்து விட்டது என்ற சந்தோஷத்தோடு ஃபோனை வைத்தான் வருண். எதுவும் நடக்காதது போல காலையில் தூங்கி எழுந்து வந்தாள் விஷாலி. என்ன மருமகளே, கால் எப்படி இருக்கு என்றார் மாமனார். நல்லா இருக்கு மாமா. நீங்க எப்போ வந்தீங்க என்றாள் விஷாலி. இப்போதான் வந்தேன். வருண் டீ போட்டு கொடுத்தான், குடிச்சேன். அவன் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கான். சமயக்கார அம்மாவும் வந்துட்டாங்க. அதனால பயப்படாத. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு என்று அவர் கூற, சரிங்க மாமா என்றாள். எங்க உன் புருஷன் என்று கேட்க, தூங்குறான் என பதிலளித்துவிட்டு சமையல் அறைக்குள் சென்றார். மாமனார் வேலைக்கு கிளம்ப வருணும் காலேஜ் கிளம்பினாள். விஷாலி வீட்டு வேலையை முடித்துவிட்டு சமையல் செய்யும் அம்மாவோடு பேசிக் கொண்டிருந்தாள். கொட்டாவி விட்டுக்கொண்டு தூங்கி எழுந்து வந்தான் சரண். விஷாலி அவனை கண்டு கொள்ளாமல் பேசிக் கொண்டிருந்தாள். நைட் எங்க போன என்றான் சரண். நான் எங்கேயும் போல என சத்தமாக அவள் பதிலளிக்க, கோபத்தில் இருக்கிறாள் என புரிந்து கொண்ட சரண் எதுவும் பேசாமல் குளிக்க சென்றான். சரண் குளித்து விட்டு வருவதற்குள் விஷாலி எங்கேயோ செல்வது போல கிளம்பி இருந்தாள். குளித்து விட்டு வந்த சரண் அவளை பார்த்து, எங்க போற என்றான். நான் எங்க போனா உனக்கு என்ன, நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்குற, நீ என்ன என்னோட ஒரிஜினல் புருஷனா என்றாள். ஐயோ, ரொம்ப பேசிட்டோம் போல, திரும்ப அதையே பேசி பழி வாங்குறாளே என மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு, அப்பா வந்ததும் நீ எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது என்றான். ம் நேத்து பேசினதெல்லாம் சொல்லு, சொல்லிட்டு அவ கோவப்பட்டு எங்கேயோ போயிட்டான்னு சொல்லு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பினாள். ஏ, நில்லுடி நில்லுடி என்று சொல்லிக்கொண்டே சரணும் அவள் பின்னாலேயே சென்றான். பாகம் 3 சந்திப்போம். நன்றி.